नाहं वरण्णामृलोहं शामुषं भवामि नानालङ्कारयुक्ताहं प्रियमनिभं पार्वतीहं नमामि ॐ शरणागतमाधुरमादितं करुणागरगामदरामजदम् शरणाननसम्भवशारु भवन् परिपालयदारगमारगमाम् शरविन्दुशमानशराननया शरशीरुकिशारुविलोक्षणया निरुपाधिगया निरबालदया परिपालयदारगमारगमाम् इदुकुक्कुडकेषु मनुस्मणदा फलधामभिषण्मुखशब्दविधौ नवनाममिनन्दनवृन्दप्रदो नवयन्वसितशरीरप्रधाम् गणपतिं सन्तं जामयं गामनार्थं दुराकराम् अपवरस्य आत्मनत्वा इहदां शिवदत्तायै इहदां ततोपप्रस्यात् तन्मकेशा युद्धहे वाक्शुद्धारिभिः शिवलेवनं कृत्वा पवित्रं कृत्वा
பாடும் வெள்ளிசை கலைஞரவன் 6 பேரையும் பாராட்டி அன்போடும் அன்போடும் ஆசாபாசத்துக்கும் உரிய நம்முடைய அருமை தாத்தா திருநெல்வேலி டவுனரிலே அடியிலே கரையா முத்துக்குள்ள கம்பத்தின் மீது கோபம் இருக்கிறான் காக்கா குருவி மாதிரி உட்கார்ந்து 12 வருஷம் ஆச்சுல சாப்பிடாம வேற உட்கார்ந்து இருக்கா. அப்ப சத்தம் கிரணிக்குத்தான் போகும். நாக்கு வலிக்கிறது ஃப்ரீயா வந்து நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அப்ப காசு பணம் தான் நீதிபதியே நெஞ்சுக்கு நிறைவான நிம்மதியை தரும். வேற ஒண்ணு இல்ல. எங்க 59 கிலோமீட்டர் வந்து உட்கார்ந்து இருக்கான். என் வீட்டுக்காரி ஒரு சம பாத்திரத்தை அள்ளி போட்டிருக்கா. எங்க அம்மா உட்கார்ந்து விளக்கிக்கிட்டு இருக்கான். நான் வேலைக்கு கிளம்புதான் என் 2வது பொட்டப்புல ஓன்னு அழுதுட்டு கிடக்கு. என் வீட்டுக்காரியை கூப்பிட்டு சொன்னா 2வது பிள்ளை அழுதுட்டு கிடக்கு. அவளை ஒரு நல்ல தாலாட்டு பாட்டா படிச்சு தொட்டுல தூங்க வச்சுட்டு எங்க அம்மாளுக்கு ஒரே ஒரு கிளாஸ் காப்பி மட்டும் போட்டு கொடுந்தேன். ஆனா தாலாட்டு பாட்டுல விஷத்தை கலக்கக்கூடிய தன்மை என் வீட்டுக்காரியை எட்டி எட்டி படிக்கும் போடலாமா கையை போட்டு பேச மட்டும் தலை போடலாமா மாமா மாமா அறிவாளி நல்ல கை தட்டுங்கக்கா. அவரு ஏமாளி பணத்தால ஏமாந்து போனார். ஐயோ நீங்க தான் கோமாளி. நாகரிக கோமாளி அப்படின்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் பேசினார்ல அவர் உட்கார்ந்து இருக்க சைஸ பாருங்க. எங்க வீட்டு கிச்சன்ல அரிசி முட்டை இப்படிதான் பொம்பளை குசும்புங்குது. என்ன நான் அந்த பக்கம் ஏதாவது சாடமடையா பேசினேன்னா அதான் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட பேச தெரியாத சக்களத்தி கொய்யாமரத்துல ஏறி விய்யா விய்யான்னு கத்துனாலாம். எங்க ஊர்லயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டா வருப்பா புள்ளைய பெத்து அதுக்கு செல்வகுமார்னு பேர் விட்டாங்க. சாமியே சைக்கிள் போதுதான் பூசாரி புல்லட்டு கேட்டாராம். 100 கட்ட மாடு 7 கட்டு புல்ல தின்னுட்டு வந்து சிறங்கவத்தையும் சிறங்கம் போனாங்களாம். இங்க ஒரு வங்கவத்தி வந்துட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு கிடக்கு. நீதிபதி அவர்களே எரும மாடு. நீதிபதி அவர்களே கம்மா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுமா. எப்ப தெரியுமா நாங்க இப்ப ஒரு புது பழமொழி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னமா ஊரு முழுக்க ஓடுதான் தண்ணி பாத்ரூம்ல குளிக்குதான் செல்வகுமார் பண்ணின்னு கண்டுபிடிச்சோம். அதையும் ஒரு பொம்பளை எட்டி பாத்துருக்கா பாருங்க. தன்னையே வச்சுக்கிட்டும் தவிட்டு கொலக்கட்ட ஊரெல்லாம் வச்சுக்கிட்டும் ஊசின கொலக்கட்ட. யார பார்த்தா ஊசின கொலக்கட்ட மாதிரி இருக்கு. ஆனா உண்மையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னம்மா சில ஊருக்கு நாங்க ஒப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு உப்புக்காக பேச போவோம், சில ஊருக்கு டப்புக்காக பேச போவோம். ஆனா ஆழ்வார் குறிச்சிக்கு நாங்க நட்புக்காக தான் பேச வந்திருக்கோம்னா ரொம்ப மகிழ்ச்சி. அது ஆரம்பிச்சது மாணிக்கத்தான். நட்புக்காகவே பேசுறது எல்லாரும் இப்ப நட்புக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரி நீங்க போனோன்னு காசு கொடுப்பீங்கன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு இன்னைக்கு காசு வேண்டாமா. உண்மையிலே வேண்டாம். நம்ம இசைக்கியம்மன் அருளால் நான் இன்னைக்கு பட்டிமன்றம் பேசுறேன். சத்தியமா சொல்றேன், ஆழ்வார் குறிச்சியில பேசுறதுக்கு எனக்கு 10 காசு கூட கையில வேண்டாம். வேண்டாம். நான் வீட்டுக்கு போன உடனே கூகுள் பேல அனுப்பிடுங்க போதும். ஆனா உண்மையிலேங்க எனக்கு வேண்டாம். நான் நல்லா பேசுறத பார்த்து ஆழ்வார் குறிச்சியில மக்கள் எனக்கு இங்க ஒரு 1/2 ஏக்கர் எழுதி தராமலாம் போயிடும். 1/2 ஏக்கர் போதுமா?
போட்டு